ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துருன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 23க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துலாமா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட எழுதிக்கிங்க பார்க்கலாம். உலக அமைதி உச்சி மாநாடு. உலக அமைதி உச்சி மாநாடு கேரளாவில் திருவனந்தபுரத்தில் நடக்குதுங்க. அப்போ இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு உலக அமைதி உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொன்னீங்க? கேரளா திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது. செகண்ட் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாமா? சைபர் குற்றங்கள் அறிக்கை அப்படின்னு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? சைபர் குற்றங்கள் அறிக்கையில் இந்தியா பார்த்திங்கன்னா 80வது இடத்துல இருக்குது. மொத்த நாடுகளில் சைபர் குற்றங்கள் அறிக்கையில் இந்தியா எத்தனாவது பிளேஸ்ன்னு கேட்டாங்கன்னா 80வது இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது மேகதாட்டு அணை கட்டுறாங்க, அதுக்கு தமிழகம் அனுமதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக இன்றைக்கி எழுதிக்கிங்க பக்கத்தில் சைடில் நோட் எடுத்து. காவேரி நீரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. காவேரி நதியை பற்றி அது எங்கே உருவாகுது, எத்தனை கிலோமீட்டர், அது துணையார்கள் என்னென்னன்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா எக்ஸாம் வந்துச்சு, ரீகால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் நீர்மின் திட்ட ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டட் அது முக்கியம் இல்லை. கிரு நீர்மின் திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா எந்த யூனியன் பிரதேசத்துலன்னு கேட்டாங்கன்னா ஜம்மு காஷ்மீர்னு சொன்னால் போதுமானது. கிரு நீர்மின் திட்டம் கேட்டாங்கன்னா எங்கே சொல்லணும்? ஜம்மு காஷ்மீர். அடுத்தது இதெல்லாம் விட்டுருங்க. இங்கே வாங்களேன், நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள். இனி ஐஃபோனிலும் சென்னை பஸ் செயலி. இப்போ என்னென்னா சென்னையில் இருக்கவங்க எல்லாமே நான் வச்சுக்கோங்க, சென்னை பஸ் செயலின்னு இருக்குது. அந்த பஸ் எத்தனை டைமுக்கு வரும், எந்த டைமுக்கு போகும் அப்படின்றது மொத்தமாக இருக்குது. இனிமேல் ஐஃபோனில் நீங்கள் பயன்படுத்தலாம் சொல்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வு தான். அதுக்கப்புறம் நீங்கள் ரோடு ராஜாவான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. விதிமுறைகள் மீறும் பட்சத்தில் அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படும், அது இல்லாமல் அபராத தொகையும் அதிகமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே இதன் மூலமாக 81 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் ரோடு ராஜாவா திட்டம் அறிமுகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு. சரிங்களா? இது எதற்காகனா சாலை விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக. அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. கேட்கலாம், உங்களுக்கு இன்டர்வியூவில் போய் உட்காடுறீங்க, சார் நீங்கள் ரோடு ராஜாவை திட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோன்னே டக்குன்னு சார் நான் சாகசலாம் நினைக்கக்கூடாது, தப்பு பண்ணால் இது தண்டனை தான். ஓகேங்க. இன்றைக்கான குரல் பாருங்கள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை அப்படின்றாங்க. யார் ஒருத்தன் சோர்வே இல்லாமல் கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே இருக்கானா அவங்ககிட்ட போய் என்ன செய்யும்? பணம் போய் சேர்ந்துருமா? அதே மாதிரி தான் சோர்வு இல்லாத ஊக்கமுடையத்தில் என்ன பண்ணும்போதுன்னா வெற்றியானது வழி கேட்டு போகுமா, உழைக்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் தானே, வெற்றி உங்ககிட்ட வழி கேட்டுக்கிட்டே வருன்றதை நம்பணும். அடுத்தது பிரதமர் வருவதற்குள் கிடைக்குமான்னு தெரியல நிவாரணத் தொகை. பட் பார்ப்போம். பாருங்களேன், 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை புத்தகங்களை பார்த்து தேர்வுகளை எழுத அனுமதிக்க சிபிஎஸ்இ திட்டம். கரோனா காலத்தில் எழுதினாங்களா அதே மாதிரி என்ன பண்ண போகிறாங்க, திருப்பியும் எழுத போகிறாங்க. பார்ப்போம். இந்த திட்டம் வந்துச்சுன்னா சிபிஎஸ்இ தான், ஸ்டேட் போர்ட் கிடையாதுங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்நாடகா அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறுதானிய சத்துமாவு பானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிறுதானிய சத்துமாவு பானம் பள்ளி மாணவர்களுக்கு அளித்த முதல் மாநிலம் சொல்லிட்டு கேட்டாலே நீங்கள் யாரை போடணுன்னா கர்நாடகாவை தான் போடணும். ஆல்ரெடி கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி அதிகமான காரணத்தால் வாரத்துக்கு 5 நாட்களுமே இலவசமாக பால் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சிறுதானிய உணவு. ஆனால் முட்டை மட்டும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு முறைன்னு கொடுக்குறாங்க. 2 வாரங்களுக்கு ஒரு முறை முட்டை கொடுத்துட்ருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ரிலேட்டடாக மத்திய உணவு திட்டம் காமராஜர், சத்துணவு திட்டம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், எல்லாமே இது நிறைய கொடுத்தாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐநா சீர்திருத்தத்தை தடுப்பதை நிரந்தர உறுப்பு நாடுகளின் குறுகிய பார்வைன்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் ஜெய்சங்கர். உண்மையாக நல்ல ஒரு விஷயம் தான். என்னென்னா ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் நாடுகள் இருக்குது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில்னு சொல்லுவாங்கல்ல, அதில் நிரந்தர உறுப்பினர் நாடுகள் ஒரு 5 நாடுகள். இங்கே நோட் பண்ணுங்க பார்க்கலாம். அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், சீனா. இந்த 5 உறுப்பினர் நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா ஐநாவில் எதனா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டோ பவர் இருக்குமாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு நாடு சொன்னால் அது எதுவுமே அந்த தீர்மானம் நிறைவேறாதான். ஸோ இந்தியா உறுப்பினர் நிரந்தரமாக ஆகணும்னு சொல்லிட்டு எப்போவுமே 4 நாடு சப்போர்ட் பண்ணுமா. சைனா என்ன பண்ணுமா, வேணாம் அவனை நிறுத்திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா. ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இது ரொம்ப குறுகிய பார்வைன்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் டேரெக்டாக தாக்கியிருக்காருங்க. அடுத்தது இது வேண்டாம். ஐபிஎல் போட்டி சென்னை மார்ச் 22 நடக்குது. சென்னையில் தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் மோதுகிறது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். தயவு செஞ்சு அதே உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம டைம் போயிடும். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல விஷயம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் இல்லை ஒரு 2வது முறை 3வது முறை நினைக்கிறேன். இந்த பாகிஸ்தானில் மரியாம் நவீஸ்ன்னு சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நவாஸ் ஷெரீப் இருக்கார்ல, அவங்களுடைய மகள் பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாகாணத்துக்கு முதல் பெண் முதல்வராக வந்திருக்காரு அந்த மாகாணத்தில். அப்படின்னு தெரிஞ்சுக்கினா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. சரிங்களா? ஓகேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா
நீ நியூஸ் இவ்வளோ தான். ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன், ஜாலியாக படிங்க. நாளைக்கு 3 கொஷின் கேட்பேன், இன்றைக்கி நான் விட்டுடுறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.